பித்தப்பை வேலை செய்யலை அப்படிங்கிற போது நான் சொன்ன மாதிரி முக்கியமாக அது ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. முக்கியமாக வந்து கொழுப்பு, புரதம், புரோட்டீன் பேசிக்காக இந்த டைஜஷனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறது அந்த பித்தம். அது ஒழுங்காக வரலை அப்படின்னு சொன்னாக்க முதல்ல நம்மளுக்கு தெரியுது அது செரிமான கோளாறு, கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்னு ஜென்ரலாக எல்லோரும் காமனாக சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து சாப்பிட்ட உடனே வயிறு கொஞ்சம் உப்பசமாக இருக்கிறது, இல்லை ரொம்ப ஏப்பம் வர்றது, நெஞ்சு அடைச்சிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே வந்து இது ஒரு சிம்டமாக இருக்கலாம். என்னென்னா நார்மலாக கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், வயசில் அல்சர் ப்ராப்ளம் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தி பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏதாவது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏதாவது ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் நிறைய தடவை பித்தப்பை கல் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்டம்ஸ் பார்க்கும்போது சிம்பிளாக கேஸ்ட்ரிக் இஷ்யூஸே வந்து பித்தப்பை கல்லோட சிம்டம். அதுக்கப்புறமா தான் காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. அந்த பித்தப்பையில் இருக்கிற கல் அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் அது விலகி வரும்போது தான் அந்த பித்தப்பையோட வாயை வந்து அடைக்கும் போது ஒரு வலி மாதிரி வருது. வலி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மேல் வயிற்றில் தான் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். மேல் வயிற்று மற்றபடி வலது பக்கமாக இருக்கிறது. சில சமயம் முதுகு பக்கமாக வலி போகலாம். இடது பக்கமாக இருக்கிற வலி வந்துட்டு பித்தப்பை கல்னால் வராது. அந்த வலி சில நேரங்களில் இருக்கலாம், சில சமயம் அது தானாக சரியாயிடலாம். சில சமயம் அது கூட சேர்த்து வாந்தி இல்லைன்னா ஒரு குமட்டல் அதுவும் இருக்கலாம். சில சமயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்க காய்ச்சலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஆரம்ப காலத்தில் ஒரு அறிகுறிங்கிறது நம்ம கேஸ்ட்ரிக் இஷ்யூவாக இருக்கலாம், இல்லை சின்னதாக ஒரு வலியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறதா இருக்கலாம். ஆனால் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ்னு சொல்லும் போது சில சமயம் காய்ச்சல், சில சமயம் ஈவன் மஞ்சக்காமால், இல்லை அதீத வலி, அதாவது வலி கொஞ்சம் கூட குறையில, ரொம்ப வாந்தி குமட்டல் இருந்தாலும் இந்த பித்தப்பை கல்லுக்கான அறிகுறியாக இருக்க முடியும்.